ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாகவும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். நேற்று இன்னொரு வீடியோ போட முடியலை. நெட்வொர்க் ஒரு பெரிய பஞ்சாயத்தாக போயிடுச்சு. நெட்வொர்க் இது வரைக்கும் வரல, இப்போ பண்ணிகிட்ருக்கு இந்த வேலைக்கு வரைக்கும் வரல. ஸோ டெக்னீஷியன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் என்ன ஆகும், எப்போ வருவார், அவர் எப்போ வருவார்னு தெரியல, அவர் சொல்கிறதுக்கு இல்லை. அதனால தான் நேற்று ரெண்டாவது வீடியோ போட முடியலை. எடுத்திருந்தாலும் நேற்று போட்டிருக்க முடியாது, அது ஒரு பஞ்சாயத்துன்றதுனால. எனிவே சொன்னது ஆனால் செய்ய முடியல, அதனால் சாரி. இந்த வீடியோ எவ்வளோ விரைவாக போட முடியுமோ போட்டு அதை போட்டுருங்க. சரி, நேற்றுக்கு அந்த விட்டு இதெல்லாம் பேசணும் அப்படின்னு சரி, முதல் விஷயமா பார்த்தீங்கன்னா அந்த சட்டமன்றத்தில் ராஜ்மோகன் அவர்கள் பேசியிருந்தார். இது மாதிரி இன்னைக்கு நாங்கள்லாம் வெளியில் தெரிகிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி வச்சு விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். ஸோ இந்த காலத்தில் நாங்கள்லாம் இங்கே உட்கார்றதுக்கும் காரணம், நம்மளுக்காக நிறையா உழைச்சவங்களுக்கு காரணம் எல்லாமே இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு நாங்கள் மிகப்பெரிய நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களும் இல்லாமல் எங்களுக்கு மேலே இருக்கிற அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் இவங்க எல்லாருமே நம்மளுக்காக ரொம்ப உழைச்சிருக்காங்க. எங்களெல்லாம் கொண்டு வெளியில் காட்டினதே அவங்க தான் அவங்களுக்கு ஒரு நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. சட்டமன்றத்தில் விர்ச்சுவல் வாரியர்ஸோட பேரை குறிப்பிட்டு சொன்னதில் அவை குறிப்பில் இடம்பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி விர்ச்சுவல் வாரியர்ஸ் நேற்றுக்கு ஒரு ஃபயர் விட்டுக்கிட்டே இருந்தாங்க. விடணும்ல, அதுக்குத்தானடா இவ்வளோ உழைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாக அவங்களுக்கான ரெக்கக்னேஷன். அவர் சிஎம் அவர்கள் அந்த தாவேக்காவுடைய தலைவராக இருக்கும்போது விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு ஆரம்பிச்சு வச்சதாக இருக்கட்டும், அதுலேருந்து எல்லாரும் பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது இந்த தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, அது குவைத்தில் இருந்தாலும் சரி, வேறு எந்த ஊரில் இருந்தாலும் சரி, மலேசியா, சிங்கப்பூர், எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அவங்களுக்காக வேலை செய்கிறாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். ஏன்னா நிறைய விஷயங்களை ஆதாரத்தோட எடுத்து போட்டு அடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். இவங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல, கம்பேக் கொடுக்கறதுல நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்னு. நீங்கள் கம்மும் கொடுக்க முடியாது, பேக்கும் கொடுக்க முடியாத அளவுக்கு டேட்டாவோட அடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னும் போது அப்போ அவங்களுக்கான ஒரு ஒரு ரெக்கக்னேஷன் இல்லை அவங்களுக்கான ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கறதா இருந்தால் எங்கே வேணாலும் வச்சு கொடுக்கலாம். ஆனால் சட்டமன்றத்திலே வச்சு கொடுத்தாங்க இல்லையா, அது சிறப்பான ஒரு செயல் தான். எப்படி ஒரு திமுகவுக்கு உடன்பிறப்புகளே அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதிமுக ரத்தத்தின் ரத்தங்களேன்னு சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி தாவேக்காவுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா இந்த உடன்பிறப்புகளே கடைசி வரைக்கும் உடன்பிறப்புகளாகவே இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. அவங்க இல்லை, தலைமை விருப்பப்படும். ரத்தத்தின் ரத்தங்களை கூட ஏத்துக்கலாம். அது கூட திடீர்னு ஒரு ரத்தம் திடீர்னு முதலமைச்சர் ஆகும், அமைச்சர் ஆகும், எம்எல்ஏ ஆகும். ஆனா எப்ப காலியாகும் தெரியாது, எப்ப வேணாலும் காலியாகும், அது மாதிரி. ஆனா விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. ஆனா அவங்களுக்கான அந்த ரெக்கக்னேஷன்றது கிடைச்சிருக்குன்றது, சட்டமன்றத்தில் கிடைச்சிருந்தது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். லிமிட்லெஸ் அது என்ன, அவங்களுக்கு எல்லையே இல்லை. ஏன்னா அவங்களோட அஃபிஷியல் ஐடி விங்கும் கிடையாது, அவங்க சோஷியல் மீடியா டீமும் கிடையாது. இவங்க தனி ஒரு உலகன்ற மாதிரி அண்ணனையும் அடிப்பாங்க, அண்ணனுக்கு பிரச்சனைனா எல்லாத்தையும் அடிப்பாங்கன்ற. அண்ணனுக்கு பிரச்சனை எல்லாரையும் அடிப்பாங்க, ஆமா, பிரச்சனை பண்ண அண்ணனையும் அடிப்பாங்க. அந்த மாதிரி சாலா நீ யாரா டாக்டிங் போட்டு அடிக்கிறதுல வல்லவர்கள்னு சொல்லலாம். அப்படி இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம காக்ரோச் இருக்காங்கல்ல, அந்த காக்ரோச் டீம் என்ன சொல்லிடுச்சு, நீங்கள் இந்த மாதிரி பிஆர் வேலையும் ரூட் மாஃபியா பண்ணுற வேலையை பற்றிலாம் எனக்கு நல்லாவே தெரியும், இதெல்லாம் வச்சுட்டு மக்களை ரொம்ப நல்லா ஏமாற்ற முடியாது. ஏன்னா அங்கே இருக்கவங்களும் ரொம்ப அறிவாளிகள். ஆமாம், டெல்லியில் அதனால தான் அது மேலே இருக்குது, நம்மளுக்கு ஒன்றும் இல்லைன்னா கீழே இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வச்சு நீங்கள் மக்களை ஏமாற்ற முடியாது. நீங்கள் யார் அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு மாணவர்களை பார்த்தா உங்களுக்கு என்ன பயமா? நான் வந்தேன்னு தமிழ்நாட்டில், ஐயோ உங்கள் முகத்தரெல்லாம் கிழிச்சு எரிஞ்சிருவேன், நீங்கள் பண்ணுற பிஆர் வேலை, இந்த ரூட் மாஃபியா வேலை எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டு போய்கிட்டே இருப்பேன், கம்முன்னு இருந்துக்கோங்க, நீங்கள் என் சைடு வந்துடாதீங்கன்னு வார்னிங் கொடுத்தாங்க. நீ தான் பாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ வரணும், அடிப்பீங்க, கண்டிப்பா அடிப்போம். அதாவது
இவர் எங்கேயோ உட்காந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவாராம். அது உடனே ஏதாவது என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்ம வந்து பெரிய லெவலுக்கு ஒரு தலைவரா மாறிட்டோம், நம்ம தான் இனிமே அடுத்த இந்தியா, அவ்வளவுதான், மோடி எல்லாம் காலி, ராகுல் காந்தி எல்லாம் காலி, இனிமே நம்ம எதுவுமே கிடையாது, நம்ம தான் இளைஞர்கள் கூட்டம் ஃபுல்லா நம்ம பக்கம் தான் இருக்கு. நீ இங்க வந்தோடனே இங்க ஒண்ணு பண்ணுவாங்க, அது உனக்கு ஒண்ணுமே புரியாது, எவன் என்ன பண்றானே புரியாது. இந்த பக்கம் ஐடி விங்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம், சம்பந்தமே இல்லாம உடன்பிறப்புகள் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ப்ரௌடு கொத்து புந்து நாங்க தான் அதுன்றவானுங்க, சிஜேபி நாங்க தான் ப்ரௌடு, இல்ல இது எங்களோடது, இது நீ வர வரைக்கும் தான் உன்னோடது, நாங்க உள்ளதுக்கு அப்புறம் அது எங்களோடது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாதுல்ல, வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். ரத்தத்தின் ரத்தங்கள் கேட்க வேண்டாம், ஒண்ணும் கிடையாது. சூரிய கரப்பாம்பூச்சியா மாறிடுச்சுன்னா என்ன பண்றது? அதாயா கரப்பாம்பூச்சியா தான் வருவாங்க, சூரியன் உள்ள பூந்துருச்சுன்னா முடிஞ்சது, எல்லாம் காணாம போயிடும், ஆல்மோஸ்ட் எல்லாம் காணாம. எப்படி இந்த நீட்டோட இந்த இதுலயே வந்து உள்ள பூந்து இவங்க கிரெடிட் எடுக்க பார்த்தாங்கல்ல, சம்பந்தமே இல்லாம ஜனநாயகனை பத்தி பேசி, அதை பத்தி பேசி, இதை பத்தி பேசி அவனுங்க பூம் பண்ணிக்க பார்த்தானுங்கல்ல, அந்த மாதிரிதான் இவங்க எல்லாம் உள்ள வந்தா ஈஸியா அடிச்சிருவானுங்க. பச்சையா தெரியும், உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்றது நல்லா தெரியுன்றதுனால ஈஸியா அடிச்சிருவானுங்க. ரெண்டாவது, இந்த ரூட் பண்ற வேலை என்னவா இருக்கு, அது என்ன, அங்க என்ன பண்றாங்கன்றதெல்லாம் அந்த பிரச்சனை. அதுக்கு நீ அங்கெல்லாம் இருக்கணும், இங்கேயே வர பண்றது அந்த பக்கம்னா நீ அங்க இருந்து தானே அந்த வேலையை பார்க்கணும். மூளை இங்க தானே இருக்குது, சரி, அதனால இங்க வந்து குறைஞ்சிடலாம். என்ன பண்ணிடுவாரு, அது எக்ஸ்போஸ் பண்ணி உங்களை ஒன்றும் இல்லாமல். ரெண்டாவது என்னன்னா, அவங்க வந்து ஆம் ஆத்மியோட சப்போர்ட்டுன்ற அந்த பேச்சுகளும் வந்துகிட்டே இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கெஜ்ரிவால் அவர்கள் இங்க வந்து அப்பாவை பார்த்துட்டு போயிருக்காரு. அப்பாவை யாரு தான் பார்க்கல, எல்லாரும் தான் துக்கம் விசாரிச்சுட்டு போனாங்க. அவரை துக்கம் விசாரிக்காத ஆளே கிடையாது. சொல்லி அனுப்பியிருப்பாரோ, உங்க நெய்தல் படையை வச்சு ஏதாவது பண்ணி விடுங்க. ஏங்க நானே எதுவும் பண்ண முடியாம தான் வீட்டுல இருக்கேன், என்கிட்ட வந்து நெய்தல் படை குறிஞ்சி படைன்னுக்கிட்டு அவங்கள எதுவும் பண்ண முடியலங்க அப்படின்னு இருப்பாரு. அபிஜித் வராத வரைக்கும் நல்லது, வந்துட்டீங்கன்னா நீ எக்ஸ்போஸ் ஆயிடுவ. அவங்களுக்கு தெரியும் நீ பிறந்த என்னைக்கு கரு உருவானதுல இருந்து ஆரம்பிப்பானுங்க, அதுல இருந்து ஆரம்பிச்சு நீ பிறந்ததுல இருந்து எந்த நர்ஸ் உன்னைய வந்து டாக்டர் வந்து பார்த்தாங்க, நர்ஸ் வந்து தூக்குனாங்க, எப்ப ஏன் அபிஜித்னு பேரு வச்சாங்க, அதுக்கப்புறம் நீ எப்படி வளர்ந்த, எங்க வளர்ந்த, ஏதா வளர்ந்தன்னு எல்லாத்தையும் டீட்டெயிலா போட ஆரம்பிச்சுட்டானுங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ண வந்த இடத்துல நீ எக்ஸ்போஸ் ஆயிடுவ. அதனால பாத்துக்க, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். அது வேற சொல்லிட்டு இருந்தாங்க, இங்க 50 வருஷம் 75 வருஷம் கட்சியவே கதற 2 வருஷத்துல கதற விட்டுட்டு இருக்காங்க, நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா நசுக்கி எடுத்துருவாங்க வெளியில உனைய அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தம்பி நினைச்சுக்கிட்டு இருக்காரு, மூட்டை பூச்சி நசுக்கும் இதுல போட்டு நச்சுக்கு 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 நச்சுக்குன்னு குத்தலாம் அப்படின்னு. ஆனா அப்படி இல்லை, இது வேற. அவங்களுக்கு தெரியல இந்த பலம் என்னன்னு தெரியல. இது அவங்களும் புரிஞ்சுக்காம இருக்காங்களா, இது ஒரு மாதிரி எமோஷனலா கலந்த ஒரு பாண்டிங்கா இருக்குது. இவங்க என்னதான் இந்த பிஆர் இது பண்றாங்க, ரூட் மாஃபியா வேலை இந்த இதெல்லாம் பண்ணாலுமே அதை தாண்டி ஒரு மக்களோட சப்போர்ட் இருக்குன்றது இங்க இல்லைங்க. அந்த ரூட் ஒர்க் இங்க நடக்கல, இங்க இருந்து அவங்க போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவனுக்கு எப்பயோ காலி பண்ணிட்டு போய் கேரளா பக்கம், ஆந்திரா பக்கம், பீகார் பக்கம் போயிட்டு இருக்காங்க. இப்ப வந்துட்டு நாங்க அதை கிழிக்கிறோம் இதை கிழிக்கிறோம்னா இங்க வேலையே இல்ல. இங்க வந்தாங்க, இருந்தாங்க, ஒரு சில வேலைகள் பார்த்தாங்க, அதை தாண்டி ஒரு இது முடிஞ்சு போச்சு இங்க. இப்ப அங்க ஒரு ஒர்க் நடக்குது இல்ல, அதை நம்ம வந்து ஒத்துக்கணும். அந்த பக்கம் வடக்கு தளபதி அப்படின்னு ஒருத்தர் நடந்து போறானுங்கல்ல, அது அந்த பக்கம் எது நடந்துகிட்டு இருக்குன்றது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. நீ அதை அங்க போய் பண்ணு, அது இங்க வந்து பண்ணணும்னு நினைச்சின்னா நீ ராங் ரூட்ல வந்துட்டு இருக்கன்னு அர்த்தம். அந்த மைனா படத்துல இவரு தம்பிராமையா காது வச்சு கேட்டுட்டு இந்த பக்கம் தான் போகுது, நீர் சத்தம் இந்த பக்கம் தான் கேக்குது, நம்ம இந்த பக்கமே போலாம் அப்படின்னு சொல்றாருல, அந்த மாதிரி அந்தாருனா சிக்கிடுவாரு. வரட்டும், we are waiting அப்படின்னு. சகல என் அடியை பார்த்தது இல்லையே, இன்னைக்கு பார்ப்பேன். களம் கொஞ்சம் காலியா தான் இருக்குது, இங்க அடிச்சு போர் அடிச்சு போச்சு. யங்ஸ்டர்ஸ் கூட சண்டை இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னொரு யங்ஸ்டர்ஸ் கூட சண்டை போடலான்னு போனாங்க, அவனுக்கு ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தானே, இவனுங்க கூட எங்கடா சண்டை போறதுன்னு விட்டுட்டாங்க. அதனால அவனுங்களும் சரி கரை ரிலீஸ் ஆகட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. வரட்டும். சரி, அடுத்தது ஆடி முடிஞ்சா என்ன வரும்? ஒப்பாரி வரும். ஆவணி வரும்னு சொல்லுங்க. ஒப்பாரி தான் வரும். இல்ல நீ வருவ, இல்ல திமுக காரன் வருவான்ற மாதிரி. ஆவணி ஸ்டார்டிங்கு, அவ்வளவுதான் முடிச்சு. முகூர்த்தம், மேடை, மைக்கு. இதில் வருத்தப்பட வேண்டியவங்க யார் தெரியுமா? மணமக்கள் தான். அதுவும் திமுக உறுப்பினர்களாக இருக்கிறவங்க. முன்னாடிலாம் போய் பத்திரிக்கை வச்சு வாங்கன்னு விருப்பப்பட்டு கூப்பிடுவாங்க. இப்பெல்லாம் பத்திரிக்கை வைக்கலன்னா தப்பாயிடுமே, ஒருவேளை பத்திரிக்கை வச்சு நீ ஏன் அந்த கல்யாணத்துக்கு நீ கூப்பிடலன்னு சொல்லி கட்சியை விட்டு நீக்கி ஏதாவது பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம மணமக்கள்கிட்ட கையில காலில் விழுந்து, எது பெத்தவங்க மணமக்கள் கையில காலில் விழுந்து வச்சுக்கிறேன்ப்பா, பத்திரிக்கை தயவு செய்து வச்சுக்கிறேன்ப்பா, கோச்சிக்காதப்பா, என்னைய மன்னிச்சுடு, எனக்கு புரியுது உன் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கு, நல்ல நாள் அதுவுமா
நாராசமான வார்த்தைகள்ல வந்து விழப்போகுதுன்றது தெரியுது. ஆனாலும் என்ன பண்றது, என் நிலைமையை யோசிச்சுப்பாரு, நான் அதுல தானே நான் படிக்க வச்சேன், அந்த காசுல தானே படிக்க வச்சிருக்கேன், அதனால வந்து கொஞ்சம் பொறுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி பையன்கிட்ட பேசுறது இல்லாம பொண்ணுகிட்டயும் வேற பேச வேண்டியதா இருக்கு. வாழ்நாள் போதும் நீ என்ன வேணாலும் திட்டிக்கமா, எனக்கு காப்பி கூட போட்டு கொடுக்காத, டீ கேட்டா கூட ஐயோ போயா அப்படின்ட்டு கூட போயிடு, ஆனா இதை மட்டும் தடுத்துறாதம்மா அப்படின்னு சொல்லி என்ன அங்கிள் பண்ண போறீங்க? இல்லம்மா நல்ல நாள் அதுமா இவங்களை கூப்பிட போறேன், ஒப்பாரி வைக்க போறாங்க. அது இவங்க கூப்பிட்டா ஒப்பாரி வைப்பாங்கன்னு தெரிஞ்சே இவங்களுக்கு பத்திரிக்கை வைக்கிறேன் பத்தியா, முதல்ல அவங்கள சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான். இல்லையா, முன்னாடிலாம் போய் வைப்பாங்க, மதிக்க மாட்டாங்க, இது என்ன பத்திரிக்கை அப்படின்னு தட்டி விட்டுருவாங்க. இப்ப அப்படி இல்லைல்ல, பத்திரிக்கை வந்துருக்கு, எல்லாரும் வணக்கம் சொல்லிக்க சொல்லு. இந்த இது நீங்க பூர்விகா இதுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், வணக்கம் போட்டு கூப்பிடணும், போகும்போதே வணக்கம் வைப்பாங்க, வாங்க 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 அப்படின்னுவாங்க. ஷெல்லுக்கு போனீங்கன்னா வணக்கம் சொல்லி தான் முதல்ல வந்து ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி தான் வாங்க 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 வாங்க, அவ்வளவு மரியாதை. என்ன நம்ம வந்த வீடு தெருக்கு முக்கிலேயே நிற்கிடுவானுங்க, என்ன பத்திரிகை போறோம்னா கச்சி போ அப்படின்னு வானுங்க. இப்போ என்ன திடீர்னு வாங்கன்றானுங்க, உட்காருங்கன்றாங்க, டீயான்றானுங்க, காஃபியான்றாங்க, அதுல சுகர் வேணுமா வேணாமான்லாம் கேட்குறேன். என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கல்யாணமா முதல்ல அதை சொல்லுங்க அப்படின்னு நம்ம துப்பாக்கி படத்துல அவங்க எல்லாரும் கோட் சூட் போட்டிருந்தாங்க. அது இன்னொரு தேவையில்லாத நியூஸ் இருக்கு, என்னது அவங்க எல்லாரும் கோட் சூட் போட்டு, இதெல்லாம் நீ முதல்ல சொல்லியிருக்கணும், அந்த மாதிரி எதுக்கு பத்திரிக்கைக்கு வந்தேன் அதெல்லாம் நீ முதல்ல சொல்லணும் அப்படின்ற மாதிரி பத்திரிக்கையை வாங்கி வச்சுக்கிட்டு இது பண்றது. சரி போயிடுங்க, நாங்க ரெடி பண்ணிட்டு வந்துடுறோம், ஒரு பெரிய மேடையா ரெடி பண்ணுங்க, மைக்கு நல்லா கேட்கணும், எடுக்கிறோமோ இல்லையோ ஸ்கிரிப்ட் பேப்பர் கையில எடுத்துக்கணும். வைக்க மாட்டாங்களா? ஏங்க காசு வச்சுங்க கூப்பிடணும். ஆமா அவங்களுக்கா? ஆமா, பின்ன சும்மா வந்து பேசுவாங்களா உங்களுக்கு? அதுவும் கேள்விப்பட்டேன், அந்தந்த துறைக்கு தம்பி 5000 15,000 20,000 அவங்களாம் வரணும்னா நீங்க வந்து துட்டு கொடுக்கணும், சும்மாலாம் வந்து பேச மாட்டாங்க. ஏதோ பெரிய கல்யாணம் குடும்ப கல்யாணம்னா மட்டும்தான் டிஸ்கவுண்ட், மற்றதுக்கெல்லாம் கிடையாது. ஏங்க மொய்யும் வைக்க மாட்டேங்கிறீங்க, வந்து நீங்களும் பேசிட்டு போயிடுறீங்க, என்னங்க இதெல்லாம்? அதான் ஆரம்பிச்சாச்சு, ஆவணி வந்துருச்சுல, ஒப்பாரிகள். அதுக்கு முகூர்த்தத்திலேவா ஒப்பாரி முன்னேற்ற கழகம்னு இப்ப எதுக்கு இப்ப வந்து பேர் மாத்தி இருக்கிறது? இதுக்கு தான் எப்படான்னு காத்துட்டு இருந்திருப்பாங்க போல, ஆடி மாசம் கூழெல்லாம் குடிச்சு முடிச்சு ரெடியா காத்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த இவர் இருப்பார்ல பார்க்கிங் படத்துல MS பாஸ்கர், அந்த வீட்டு வாசல்ல இப்படி சாஞ்சுக்கிட்டு இப்படி முறைச்சிக்கிட்டு நிப்பாருல, அந்த மாதிரி தான் வந்து திமுக காரங்க அதுவும் தலைமையில எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எப்ப எத்தனை மணிக்குன்னு மட்டும் சொல்லு வந்துடுறேன் அப்படின்னு ரெடியா இருக்காங்க. காலைல டிஃபன் காப்பி அதெல்லாம் சாப்பிடுறது இல்லையா, முதல்ல கிளம்பிடணுமா, முதல்ல போய் அந்த மைக்கை பிடிச்சி அதுவாக்கும் இதுவாக்கும். லட்சம் மக்கள் செஞ்ச தப்புக்கு கோடி மக்கள் வந்து மங்களகரமா அதான் லட்சம் மக்கள் செஞ்ச தப்புக்கு கோடிக்கணக்கான மக்கள் வந்து அவதிப்படுறாங்க. அவர் இன்னும் இந்த 2021-26 காலகட்டத்திலே இருக்காரு. அது முடிஞ்சு அடுத்த ஆட்சி வந்துருச்சுன்ற அந்த ஞாபகம் யாராவது அவருக்கு படுத்தினாதான் அது சரிப்பட்டு வரும்னு வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவரோட ஆட்சி காலத்துல ஓட்டு போட்டவங்களுடைய கணக்குல வச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காரு, இது தப்பு பண்ணிட்டாங்க நடந்துருச்சு, நடந்து முடிஞ்சு இப்ப நல்லது பண்ணிட்டாங்க மக்கள், நீங்க 2 பேரும் வேணாம் கொஞ்சம் போய் ஓரமா உட்காருங்க 2 பேரும், அவரையாவது சட்டமன்றம் வரைக்கும் வர வச்சாங்க, உங்களையும் அது கூட வர வைக்கலன்றத புரிஞ்சுக்கிட்டு இப்பதானே அவங்க கூட்டத்துல சொன்னாங்க தப்பு பண்ணிட்டோம், ஆமா வந்து இது பண்ணிட்டோம், நமக்கு கீழே திருந்தி வாழ்றதுல அது நடக்காது, நம்ம வந்து கணிக்க தவறிட்டோம், நம்ம வீட்டுல இருக்கவங்கள்ட்ட ஓட்டு கேட்க விட்டுட்டோம், நம்ம குடும்பத்திலேயே ஓட்டு கேட்க விட்டுட்டோம், நம்ம கட்சியிலேயே ஓட்டு கேட்க விட்டுட்டோம், நம்ம கட்சிக்காரங்களை பார்த்தே கையெடுத்து கும்பிட மறந்துட்டோம் அப்படின்லாம் பேசிட்டு திருப்பி வந்து லட்சக்கணக்கான மக்கள் தப்பு. அப்பயுமே பாருங்களேன், மக்கள் மேலதான் தப்பு சொல்றாங்க. ஓட்டு போட்ட மக்களை ஏன் இவங்க ஓட்டு போட்டாங்க அப்படின்றத கணிக்கிறதுக்கு இதுவே இல்லை இவங்களுக்கு. ஓட்டு போட்ட மக்கள் தப்பு, நல்ல சாவு வராது, நாசமா போயிடுவீங்க, விளங்காது. அவர் சொல்றது கரெக்ட் தான். ஏங்க நல்ல நாள் அதுவுமாங்க அவர் இல்ல அவர் அதெல்லாம் சொல்லவே இல்லை. முன்னாடிலாம் ஒரு டாக்டர்னா ஏதாவது ஒரு டாக்டர் இருப்பாங்க, தெருவுக்குள்ள ஊருக்கு 2 டாக்டர் இருப்பாங்க, ஒரு இன்ஜினியர் இருப்பாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ எல்லாம் இருக்கிற அளவுக்கு இவ்வளவு தூரம் நம்ம வளர்த்து வச்சிருக்கோமே, எங்களை போய் நீங்க கை விட்டுட்டீங்களே, இதுதான் நீங்க வீட்டுக்கு ஒரு ஊழல்வாதியை வளர்த்து வச்சிருக்கீங்க, வீட்டுக்கு ஒருத்தன் லஞ்சம் கொடுக்குற மாதிரி வளர்த்து வச்சிருக்கீங்க, எதுக்கு போனாலும் கமிஷன் கேட்கிற ஒருத்தனை வளர்த்து வச்சிருக்கீங்க, எது நல்லது நடக்கவே கூடாதுன்ற மைண்ட் செட்டை உருவாக்கி வச்சிருக்கீங்க. அரசாங்கம்னா இப்படிதான் நடக்கணும், அரசு அதிகாரிகள்னா லஞ்சம் வாங்க தான் செய்வாங்க, ஒரு ப்ராஜெக்ட்னா டெண்டர் எடுக்கிறதுல ஊழல் இருக்கதான் செய்யணும்னு நீங்க உருவாக்கி வச்ச சிஸ்டம் இப்ப உடைய ஆரம்பிக்குது. நான் சொல்றது அப்படியே 100% சுக்குநூறா உடஞ்சிருச்சு அப்படின்லாம் நான் சொல்லல. ஜில்லா படத்துல ஒரு மாதிரி இந்த கண்ணாடி உடையில அப்படின்னு அந்த மாதிரிலாம் உடையில விரிசல் விட ஆரம்பிச்சிருக்கு, கீழே இருந்து விரிசல் விட ஆரம்பிக்குது. விரிசல் விடுறதே
ஒரு பயத்தை உண்டு பண்ணும். ஐயோ விரிசல் விடுதனால நமக்கு என்ன தோணும், ஐயோ விரிசல் விடுதே என்ன ஆகும் தெரியல, அந்த மாதிரி ஒரு பயத்தை உண்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கு. கவர்மெண்ட் ஆபீசர்கிட்ட அந்த மாதிரி பயத்தை உண்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கீழ்மட்டங்கள்ல நிறைய அந்த மாதிரி யோசிக்கிறாங்க, லஞ்சம் வாங்கணும்னு யோசிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் தான் மாற்றமா நீங்க வந்து பார்க்கணும். அதை விட்டுட்டு எடுத்தோடனே வந்து நாங்க அதை பண்ண, நீங்க போட்ட பிச்சை தானே. ஆமா, நீங்க தானே மருத்துவர் ஆகிறதுக்கும் நீங்க தான் பிச்சை போடணும், இன்ஜினியர் ஆகிறதுக்கு நீங்க தான் பிச்சை போடணும், நீதிபதி ஆகிறதுக்கு நீங்க தான் பிச்சை போடணும். பரவாயில்ல, அது அப்படியே இருந்துட்டு போகுது. இனிமே அந்த பிச்சை எங்களுக்கு வேண்டாம், நாங்க நாங்க வேலை உழைச்சி சாப்பிட்டுக்கிறோம்னு சொல்லி அந்த பக்கம் போயிட்டாங்க. அதனால அவ்வளவுதான். இனி நம்ம காதுகள் பாவம். கல்யாணத்துக்கு வர மக்களுடைய நிலை தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு நிலையா நம்ம வந்து பார்க்கணும். மணமக்கள் புரிஞ்சுக்கணும், இது இப்படிதான் நம்ம வாழ்க்கை, இனிமே இப்படிதான் போகும். அவங்க என்ன பண்ணணும்னா இன்னொரு கல்யாணமும் பண்ணிடணும். மீன்ஸ் இன்னைக்கு பண்றாங்க இல்லையா, அங்க பண்றாங்க இல்லையா, அங்க அதை வந்து எடுத்துக்க கூடாது, கணக்கில் எடுத்துக்கூடாது. அடுத்த நாள் போயிட்டு ஒரு கோயிலில் போயிட்டு, அவங்க குலதெய்வம் கோயிலையோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல கோயிலையோ போயிட்டு, இல்லை சர்ச் இல்லைன்னா சர்ச்சில் போயிட்டு மோதிரம் மாத்திக்கிறது, தாலி கட்டிக்கிறது, அடுத்தது ஒன்று பண்ணிடணும். இதுல பண்ணீங்கன்னா உங்களுக்கு சந்திப்பா விளக்கவே எப்படிங்க விளங்க ஏங்க, எதுக்குங்க மந்திரம்லாம் சொல்லி ஒரு தமிழ் கல்யாணமா இருந்தாலும் சரி, தமிழ்ல கல்யாணம் திராவிட கட்சியில மந்திரமா எது என்னங்க, நீங்க துரைமுருகன் பேத்தி கல்யாணத்தை பாக்கலையா, டட்டன் 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 பாக்கலையா நீங்க? அப்புறம் அங்க என்ன ஓதுனாங்க, இல்ல திராவிட மாடல்னு ஓதிட்டு இருந்தாங்களா, திராவிட மாடல் வாழ்க அப்படின்னு ஓதிட்டு இருந்தாங்களா என்ன, மந்திரம் தானே ஓதுனாங்க. அப்புறம் துர்கா மேடம் என்ன பூஜை பண்ணாங்க, ஒட்டக பூஜை தானே பண்ணாங்க, அதெல்லாம் தெரியாது. அங்க போகல யாருமே பேசுறதுக்கு, யாரு போல மந்திரம் ஓதுறீங்கன்னு தான் அங்க போகல. அது இல்ல, மந்திரம் ஓதுறதே எதுக்கு, நல்ல வாழணும், நல்ல வார்த்தைகளை சொல்லி மந்திரங்கள் சொல்லுவாங்க. எதுக்கு வீட்டுல ஹோமம் பூஜை எல்லாம் பண்ணுவாங்கன்னா, நல்ல அந்த ஸ்லோகங்கள் சொல்லும் போது அது நல்ல ஒரு பாசிட்டிவ். நம்ம சதுரங்க வேட்டையில சொல்ற மாதிரி தான் ஹோம் ஹம், அது சொல்லும் போது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது, சக்கரவர்த்தியா இருக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நான் சொல்றது நல்ல விஷயங்களா இருக்கணும். மணமக்களுக்கு நல்ல விஷயங்கள் காதுல விழணும். சுத்தி தப்பா பேசினா கூட அது அவங்க காதுல விழக்கூடாது. அப்படின்ற காரணத்துக்காக எல்லாம் பக்கத்துல உட்கார வச்சு பேச வச்சு நல்ல வார்த்தைகளை சொல்ல வச்சு இருந்தது. அந்த இடத்துல போயிட்டு நீங்க இப்படி பேசுனீங்கன்னா மணமக்களுக்கு அப்புறம் எப்படி நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்காது. அதனாலதான் அடுத்த நாள் போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிடுங்கன்றாங்க. பரவாயில்ல, இவங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. அடுத்த நாள் கல்யாணம்னா அந்த பொண்ணு கூட தான் கல்யாணம் பண்ணணும், அடுத்த நாள் கல்யாணம் இவங்க வேற பொண்ணு கூட கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட போறாங்க. அது தப்பு. அது நீங்க, அவங்க இல்ல, நீங்க உங்க எண்ணம் அப்படி இருக்கும். வேற கல்யாணம் பண்ணிருங்க, வேணாம் போல இருக்கணும், வேற கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சிடக்கூடாது. அது தப்பான விஷயம். அதே மாதிரி நீங்க மனசாட்சியோட சொல்லுங்க, உங்களுக்கு கல்யாணம், உங்க அப்பா வந்து ஒரு திமுக காரரா இருந்துட்டாரு தெரியாம, உங்க அப்பா வந்து வர சொல்லிட்டாரு, தலைமையில இருந்து வரேன்னு சொல்லிட்டாங்க. உங்களை யாருன்னே தெரியாது, உங்க அப்பாவையும் யாருன்னு தெரியாது. ஆனா கல்யாணம் நல்லா பெருசா பிரம்மாண்டமா பண்றீங்கன்றதுனால வாங்க தலைவர் பத்திரிகை நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு எப்படி இருக்கும் அன்னைக்கு நாள்? பிடிக்காதுதான், இருக்குமா இல்லையா? நீங்க பாட்டு சந்தோஷமா உங்க ஃபியான்சி கூட பேசிக்கிட்டு இருக்கணும்னு நினைப்பீங்க. அந்த நேரத்துல இவங்க வந்து உட்காந்துக்கிட்டு கட்சி கதையை பத்தியும் சட்டமன்ற கதையை பத்தியும் பேசினா அந்த நகத்துல இருந்து எரிய ஆரம்பிக்கலாம் நமக்கு. அந்த மாதிரி தான் யாரும் எப்படா போவானுங்கன்னு தான் இருக்கும். அது அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உட்கார்ந்துருக்க மக்களுக்கும் அப்படிதான். காலங்காத்தால வந்து உட்கார்ந்து நின்றுகிட்டு அப்படின்னு அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி ஆர் ஆசா அவர்கள் அடுத்தது பேக் வந்து அவரும் பேசியிருக்காரு. புதுசாக தேசிய கொடி காருக்கு குத்துனவங்க எல்லாமே இன்னைக்கு வந்து அறிவாலயத்தை வெள்ளை அடிச்சு வாடகை கூடலான்னு பேசிட்டு இருக்காருங்க. அது ஏதோ தருதலை அமைச்சர்கள். அது யார் சொன்னாருன்னா இவரை சிடிஆரை வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்து ஃபுல்லாக இது பண்ணி நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணதுக்கு அப்புறம் தாண்டா ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து சுண்ணாம்பு அடிச்சாங்க, நீ அறிவாலயத்துக்கு விளையாடிக்கிறத பற்றி பேசுறியா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காரு. என்ன பண்ணாங்களா ஏதோ அறிவாலயத்துக்கு வெள்ளை அடிக்கணும் போல இருக்குது, அது காசு இல்லாம அடிக்கணும்னு நினைச்சல. சிடிஆர் அவர்கள் முன்னாடி நாள் ஏதோ சொல்லியிருந்தாரு, அறிவாலயத்தை சுண்ணாம்பு அடிச்சு ஏதோ வாடகைக்கு மாதிரி ஏதோ ஒன்று அப்படிதான் சொன்னாரு. அதாவது ஒரு மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு, அறிவாலயத்தை இனிமே சுண்ணாம்படிச்சு வாடகைக்கு இட்டுற வேண்டிதான், வேற என்ன பண்றதை வச்சுட்டு வேற என்ன பண்றது அப்படின்றதுதான். அதுக்கு தான் வந்து டென்ஷன் ஆகி நம்ம ஆபாசரா இவரு ஆசா என்ன சொன்னாருன்னா, அவை குரூப்ல இருந்து நீக்கிருங்க. அது போயிருச்சு. ஆராசா அவர்கள் வந்து சொன்னாரு தருதலை அமைச்சர். அது அந்த இயக்கத்துக்கே இல்லாத ஒரு பழக்கங்க. எப்படி பேசணும்ன்றத, அறிவாலயத்தை சுண்ணாம்படித்து வாடகைக்கு விடுங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கு பதிலா நீங்க பனையூரை
வித்துடுங்க, இல்ல பனையூரை லீஸுக்கு விட்டுருங்க, அதை வச்சு ஏதாவது நடந்துகிட்டுன்னு சொல்லியிருந்தா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. தருதலை, பைத்தியம், அப்புறம் அவங்க வழக்கம் போல சில வார்த்தைகள்லாம் போட்டு பேசுவாங்க. இந்த மாதிரி பேசுறத தான் அவங்க வந்து விரும்புறாங்க. இதை கண்டிக்கிற இடத்துலயோ இல்ல கண்டிக்கிறதுக்கு தைரியமோ தலைமைக்கும் கிடையாது, அந்த இவங்களுக்கும் கிடையாது, அங்க இருக்கிற தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தவங்க சலைச்சது இல்லை. அந்த ஆடு வரும்ல, அக்ஷய் குமார் ஆடு, 3 ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்லைன்னு, அந்த மாதிரி அங்க இருக்கிற எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்லதுன்றதுனால காம்படிஷன் தான். நீ அதிகமா பேசுறியா, நான் அசிங்கமா பேசுறேன்னா, உன்னை பத்தி அதிகமா நியூஸ் வருதா, என்னை பத்தி அதிகமா நியூஸ் வருதா, இப்படின்றதான் அவங்களுக்குள்ள காம்படிஷன். ஆர் ஆசாவை பத்தி நம்ம வந்து பழைய விமர்சனம் இருக்குல்ல, 90s விமர்சனங்கள், இந்த படத்தை பற்றி போதுமான அளவுக்கு நாம் வந்து பேசிவிட்ட காரணத்தினால் அவர் பேர் கூட மறந்து போச்சுங்க. சன் டிவில வருவாரு, டாப் 10 நியூஸ் சொல்லுவார், ஏதோ ஒரு சுரேஷ்குமார் நினைக்கிறேன் பேர். அவர் சொல்லுவார் இல்லையா, கால் மேல கால் போட்டு. இந்த படத்தை பற்றி நாம் ஏற்கனவே நிறைய பேசிவிட்ட காரணத்தினால் இதற்கு மேல அவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த படத்திற்கான இடம் 9. ஓகே, முடிஞ்சு போச்சு. அதை பத்தி அந்த சீன் கூட போட மாட்டாங்க, அந்த மாதிரி தான் ஆர் ஆசாலாம். அதை பற்றி நிறைய பேசுறதுனால அதை ஒதுக்கி விட்டுருங்க, அது வேண்டாம். தஞ்சாவூர்ல இன்னொரு எம்எல்ஏ அவர் பேசினார்ல, துரை சந்திரசேகர். அவரு வந்து யார் தெரியுமா? துரை சந்திரசேகரன் அது மாமா இருக்காரு. அவர் பேரு என்ன? பூண்டி கலைவாணன். பூண்டி கலைவாணன். மாமான் என்ன ஜீவோவா போட்டிருக்கு, எனக்கு என்ன தெரியும் மாமாவா மச்சானான்னு. அவர் ரொம்ப கேவலமாலாம் பேசியிருக்காரு. அது வந்து சிரிச்சு ரசிச்சாரு நம்ம இவரு துணை முதலமைச்சர்னே வாயில வருது பாருங்க. முன்னாள் துணை முதலமைச்சர் மூணு போட்டுங்க. முன்னாள் துணை முதலமைச்சர் முத்துன்னு வச்சுக்கலாம். முதுமு ஏங்க, முன்னாள் துணை முதலமைச்சருங்க, முதுமுங்க. இதுல என்னங்க தப்பா சொன்னேன்? எனக்கு உடும்புன்னு அப்புறம் வேற மாதிரி கேட்கும். முன்னாள் துணை முதலமைச்சர் உட்கார்ந்து முதுமு உட்கார்ந்து இருந்த அந்த மேடையில தான் துரை சந்திரசேகரன் எம்எல்ஏ, தஞ்சாவூர் எம்எல்ஏ என்ன பேசியிருந்தாருன்னா, அந்த பொண்ணு பப்பாளி, அது ஒண்ணு, அந்த பப்பாளி வரும்போது வணக்கம் சொல்லக்கூடாது, அந்த தக்காளி வரும்போது வணக்கம் சொல்லக்கூடாது அப்படின்னு நான் வந்து நினைச்ச மாதிரியே நீங்க பண்ணிட்டீங்க, வணக்கம் சொல்லல, எனக்கெல்லாம் ரொம்ப வந்து சந்தோஷமாயிடுச்சு, இந்த 100 நாள்ல என்ன தேடி திறந்து காட்டிடு அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா பேசியிருந்தாரு. நல்ல வரவேற்புக்குரிய ஒரு விஷயம் தான். அதை வந்து அந்த மேடையிலேயே இருந்த எதிர்கட்சி தலைவர், அவர் மட்டும் என்ன, அவரு சாதாரண ஆளா என்ன, அவரு எடுத்துக்கிட்டாரு. நீங்களாம் வேற வார்த்தையெல்லாம் பேசியிருக்கீங்க, கோத்து விட்டீங்க, அதுக்கும் நான் தான் பொறுப்பேற்கணும், ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. அப்ப நீ ஒத்துக்கிட்ட பேசிட்டேன்னு. ஆமா, அதுக்கு நீங்க பேசுறதுக்கு நான் தான் பொறுப்பேத்துக்கணும். இல்லையாப்பா, இவ்வளவு நாள் நீ வேற மாதிரி சொல்லியிருந்தியே, நான் காவேரி தண்ணியை பத்தி பேசிட்டு இருந்தேன், அதுக்காக நீ கைது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்ப திடீர்னு வந்து அதான் நான் பார்த்து பத்திரமா பேசணும். தஞ்சாவூர்ல பேசும்போது ஏதாவது ஒண்ணு பேசி நம்மள கோத்து விட்டுருவாங்க. தஞ்சாவூர்னு இல்லைங்க, தாமிரபரணியில போய் பேசினாலும், நீங்க ஏதோ தாய்லாந்துல போய் பேசினாலும் வார்த்தை இப்படிதான் பேசணும்னு இருக்கு. நம்ம அப்படிதான் பேசணும். நம்ம வந்து என்னன்னா 4 பேர் கீழே கைத்தட்டுறான்ற காரணத்தினால அவங்க பேசுறதோட சேர்த்து ஆமோதிச்சு பேசுறோம். அது இல்ல தலைவனுக்கான அழகு இல்ல. அதேதான். ஏன்னா அந்த மேடையில அவர் அப்படி பேசுன துரை சந்திரசேகரன் பேசுறதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அந்த மேடையில தான் இவரும் இருக்காரு. ஆமா, உதயநிதி அவர்களும் அங்க இருக்கும்போது 2 பேருக்கு அதான் சொல்றேன், காம்படிஷன் தான் இவங்களுக்குள்ளார. எப்படி பேசுறது, நீங்களா நானா, எங்க ஊர்ல வந்து நீங்க அப்படி பேசிட்டு போயிட்டீங்கல்ல, அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு, நான் பேசுறேனாமா, நான் பேசுறேன் பார் இப்ப பார் அப்படின்னு சொல்லி அவருடைய பங்குக்கு வந்து பேசியிருக்காரு. கீர்த்தனா அவர்களை பத்தி தான் வந்து அப்படி வந்து பேசியிருக்காரு. அப்படின்னும் போது வரவேற்புக்குரிய ஒரு விஷயமா தான் வந்து பார்க்கணும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஏற்கனவே அனிதா, அடுத்து நம்ம மார்க்கு, அதுக்கடுத்து இந்த இவரு உதயநிதி, அப்புறம் இப்ப துரை சந்திரசேகரன், ஆர் ஆசாலாம் டாப் ரேஞ்சில் இருப்பாங்க. இப்ப இந்த நம்ம யூடியூப்ல ஷார்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம்ல, ரேங்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு 1 to 10 கொடுப்பாங்கல்ல, இந்த படமா இந்த படம் எந்த நம்பர்ல வைப்பீங்களா, அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் ஆர் ஆசா, ஆர் எஸ் பாரதி, 1, 2 கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க வரிசைப்படுத்தணும்னா 3rd உதயநிதி, 4th துரை சந்திரசேகரன், 5th வந்து இவரு அனிதா, அப்படின்னு நீங்க வரிசைப்படுத்திட்டு வரலாம். இன்னும் 10ஆம் நம்பர் வரைக்கும் இருக்கு, அதை நம்ம வந்து எடுத்துட்டு வரலாம். துரை சந்திரசேகரன் வந்து அந்த வார்த்தை பிரயோகங்கள் இருக்குல்ல, அதை எப்படி வந்து பொறுத்துக்கணும்னு தான் தெரியல. அதை எப்படி பொறுத்துக்கணும், இல்லை அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணுன்ற ஒரு பிரச்சனை இருக்கு. ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் அந்த இது இருக்கு. திட்டலான்னு தோணுது, அசிங்கமா பேசலான்னு தோணுது, அடிக்கலான்னு தோணுது, பேச வேணாம் கடந்து போயிடலான்னு தோணுது. பல்வேறு யோசனைகள் அவங்க பேசுறதுல இருந்து வருது.
ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதம் ஒண்ணு இருக்குல்ல, சரி அதையே நம்ம பயன்படுத்துவோம், அதுதான் சரிப்பட்டு வரும்னு மக்கள் அப்படியே கடந்து போயிடுறாங்க. இந்த ஆயுதம் எங்க கிட்ட இருக்கும்போது அதை நாங்க வந்து பார்த்துக்கிறோம். இந்த ஆட்சி நல்லது செய்து கெட்டது செய்துன்றதெல்லாம் இல்லை, உங்ககிட்ட இருந்து எங்களை காப்பாத்திருச்சுல்ல, அதுவே எங்களுக்கு போதுமானது. நீங்க எவ்வளவு மோசமானவனுங்க கேவலமானவனுங்கன்றத இந்த மாதிரியான வார்த்தைகள்ல இருந்தே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த எலெக்ஷன்ல நம்ம வரமாட்டோம், அதனால ஃபுல்லா எல்லாத்தையும் போய் கக்கிடலாம்னு கக்கிட்டு இருக்காங்களா? இருக்கலாம், தாராளமா அப்படி இருக்கு. தெரிஞ்சு போச்சு இல்ல, அடுத்ததுக்கு நம்ம வர போறது கிடையாது, அடுத்ததுல இனிமே நம்ம வரதுக்கான வாய்ப்புகள் கண்ணு கெட்டி தூரம் வரைக்கும் தெரியலையே, என்ன பண்ண போறோம்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அதோடைய வெளிப்பாடா இதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒருத்தங்க இது கொடுத்தாங்க, அப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. கனிமொழி அவர்கள் தான் அதான் சொன்னாங்க, ஆணாதிக்கம் நிறைந்த அரசியல் களத்தில் துணிச்சலுடன் செயலாற்றும் பெண்கள் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் அவர்களின் உடை, தோற்றம், தனிப்பட்ட வாழ்க்கை போன்றவற்றை வைத்து விமர்சிப்பது மலிவான அரசியலின் வெளிப்பாடாகும். பொட்டக்கடிதாசியா? ஆமா, இத்தகைய தாக்குதலில் ஈடுபவர்கள் பிற்போக்குத்தனமான மனநிலையை இதன் மூலம் வெளிப்படுகிறது. பெண்கள் இதெல்லாம் கடந்து வெற்றி பெற வேண்டும். பொட்டக்கடிதாசி பச்சைக்கின்ற வார்த்தையே வராது. எப்படி வரும்? ஏன்னா சொந்த கட்சிக்காரன். இது நீ யாருக்கு சொல்றீங்க? அதுதான் சொல்றேங்க, இதை வந்து கேட்க வேண்டிய இடத்துல முன்னாள் முதலமைச்சர் இல்ல, அவருக்கு குளத்தூர்ல நம்ம ஜெயிக்கணும், குளத்தூர்ல என்னை ஜெயிச்சிட்டீங்கன்னு போய் அறிவிங்கன்னு சொல்லி நீதிபதி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க, மிஸ் குளத்தூர்ல என்னை தோக்கடிச்சிட்டாங்க மிஸ், மிஸ் என்னை எப்படியாவது பாஸ் பண்ணி விடுங்க மிஸ் அப்படின்னு. நம்ம இந்த டோட்டல்லாம் கொண்டு போய் மாத்துவோம்ல, 100க்கு 37 இருக்கும்போது மிஸ் 43 வருது மிஸ் அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அப்படிதான் அந்த ஒரு படத்துல பசங்க எல்லாம் போய் மாத்தி பண்ணி ஒருத்தன் 1200 1000 மார்க்கு தாண்டுது அப்படின்ற மாதிரி அவர் இப்பதான் எடுத்துட்டு போயிருக்காரு. மிஸ் டோட்டல் தப்பா இருக்கு, 8000 சில்லறை இல்லையா, அப்புறம் 10,000 சில்லறையா மாத்திருங்க அப்படின்ற மாதிரி அவர் எடுத்துட்டு அந்த பிரச்சனைக்கு போயிருக்காரு. ரெண்டாவது இருக்கக்கூடியவர் அவங்களோட காம்படிஷன்ல இருக்காரு, நான் அசிங்கமா பேசுவேனா நீங்க அசிங்கமா பேசுறீங்களான்றத பாக்குறதுக்கு வந்து அவர் அசிங்கமா இருக்காரு. ரெண்டாவது அவருக்கு ஸ்கிரிப்ட் பேப்பர் எவன் எழுதி தரான்னு தெரியல, ஒரே ஸ்கிரிப்டை தான் பேசிட்டு இருக்காரு. இந்த அமைச்சர்கள் பேரே தெரியல, இந்த அமைச்சர் லாட்டரி அமைச்சர், இந்த அமைச்சர் வந்து பவுடர் அமைச்சர், அப்படி சொன்னாதான் தெரியும். இது 3ஆவது தடவை சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, அவருக்கே தெரிய வேணாம், வேற இல்ல எழுத. அததான் சொல்றேன், எங்க எழுத இல்லைன்னா எவனையா ஒருத்தனை வச்சிருப்பீங்கல்ல. ரூ கண்டுபிடிச்சது நாங்க தான், தமிழை கண்டுபிடிச்சது நாங்க தான், தாவை கண்டுபிடிச்சது நாங்க தான், முதலமைச்சர் கொடியேற்றதையே வந்து ஆரம்பிச்சு வச்சது நாங்க தான், திராவிடமே நாங்க தான். இது இப்படியே கிபி 1600 சில்லறைக்கு போனாலும் அங்கேயும் நாங்க தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்களா? அவங்கள்ட்ட வச்சு ஏதாவது ஒன்று எழுதி வாங்கிட்டு வாங்க. பேசினா கேட்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து பழைய டாபிக், முன்னாடி ஞாபகம் இருக்குங்களா, யாராவது ஃபேமஸ் ஆகணும் பெரிய ஆள் ஆகணும்னா தாவேக்காவை பத்தி அடிச்சேன்னா ஃபேமஸ் ஆகலாம் பெரிய ஆள்லாம். இப்போ அந்த டாபிக் அந்த இதுதான் வந்து இப்போ திமுக கையில். அதுதான், அது எதிர்கட்சி தலைவரா அவர்கிட்ட ஒரு விஷயமும் இல்ல, விஷயமே இல்ல, கண்டென்ட்டே இல்ல, அதையே தான் திருப்பி திருப்பி பேசுறாரு. தஞ்சாவூர் நான் அப்படி பேசினேன், அப்புறம் வந்து இந்த அமைச்சர்கள்லாம் இப்படி இருக்காங்க, அமைச்சர்கள் பேரே தெரியல. இதை விட கேவலம் என்ன இருக்கு? அமைச்சர்கள் பேரே தெரியாம ஜெயிச்சுட்டு வராங்க. பேர் தெரிஞ்ச நீங்க, உங்க அப்பா, இவரு சென்னையில இன்னொரு 13 பேரு, அதுக்கப்புறம் பேர் போன துரைமுருகன், இவ்வளவு பேர் வந்து தோக்கடிச்சுட்டு வந்திருக்காங்கல்ல, இவங்களுக்குலாம் இருக்குல்ல பேர் தெரியல, ஏன் தோத்தாங்க? பேர் தெரியாதவன் ஜெயிச்சு வந்து அமைச்சர் ஆயிட்டான். பேர் தெரிஞ்ச நீங்களாம் ஏன் தோத்தீங்க? உங்க கட்சியில உங்க நண்பர் பண்பில் மகேஷ் ஏன் தோத்தாரு? அதுக்கு என்ன பண்றது? தோக்க அடிச்சிட்டாங்க. அதுதான் சொல்றேன், அததான் நானும் சொல்றேன். நீங்க துரோகத்தால் இல்ல, சந்தோஷத்தால் வீழ்த்தப்பட்டீங்க. இந்த மாதிரி ஒரு கட்சி வந்திருக்கு, நாங்க சந்தோஷமா போய் ஓட்டு போட போறோம்னு ஓட்டு போட்டாங்க, நீங்க தோத்துட்டீங்க. அதே மாதிரி தான் சொன்னாங்க. இல்லங்க, இது எதுக்கு சொல்றேன்னா, இதை கண்டிக்கிற இடத்துல யாருமே இல்லைன்ற. கனிமொழி அவர்கள் மொட்டைக்கடிதாசி போடுறாங்க, யாருக்கு என்னன்னே தெரியாம ஒரு மொட்டைக்கடிதாசி. இதுவே தாவேக்கால இருக்கிறவங்களா இருந்தா என்னத்துக்கு டேக் பண்ணி இன்னாரு போட்டுருக்கீங்களா? அதை போடுறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா அந்த கட்சியில நீங்க ஒரு ஆள் கிடையாது, உங்களை வந்து ஏத்துக்க போறது கிடையாது, நீங்க ஒரு தலைமையும் கிடையாது. சொல்ல வேண்டிய ஒரு குளத்தூர்ல தோத்துட்டேன்றதுனால இவர்கிட்ட போயிருக்காரு, நீதிபதி கிட்ட போயிருக்காரு, ஜெயிச்சுட்டு வந்து அறிவிங்கன்னு சொல்லிட்டு. 3ஆவதா இருக்க வேண்டியவர் என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது, நாட்டில் என்ன நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இது இப்படி பேசுறதை அனுமதிக்க கூடாதுன்றது கூட அந்த இது கூட வந்து கிடையாது. அதை உட்காந்து சிரிச்சுக்கிட்டே ரசிச்சுக்கிட்டு இருக்க ஒரு மனநிலையில தான் அந்த ஒரு தலைவர் வந்து இருக்காரு. ஒரு பெண்ணை பற்றி பேசுறாங்க, வாடி போடின்னு பேசுறாரு, திறந்து காட்டுன்னு பேசுறாருன்னா, இதெல்லாம் வந்து எப்படி ஒரு உட்கார்ந்துக்கிட்டு ஒரு தலைவரா அடுத்து ஒரு தலைவராக்குறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. இது எப்படி ஏத்துப்பாங்க மக்கள்? பாக்குற மக்கள் தான் எப்படி ஏத்துப்பாங்க? முதல்ல அவர் எப்படி ஏத்துக்கிட்டாரு? அப்ப அதே மனநிலையில நீங்களும் இருக்கீங்க, இப்படிதான் பேசணும், இந்த மாதிரி பேசுறதை தான் நீங்க விரும்புறீங்க, இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்க கட்சிக்காரங்க உங்ககிட்ட இப்படி பேசுறாங்க. அந்த சந்தோஷம் இதுவே நீங்க வேற கட்சியில இப்படி பேச முடியுமா? அட்லீஸ்ட் ஏதாவது சொல்லியிருப்பாங்களா, கண்டனங்கள் வந்திருக்கும்ல. இதுவே தாவேக்கால இப்படி பேச விடுவாங்களா? கட்சி தலைமையில இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆட்கள் யாராவது பேசினா ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்களா? கலைஞர்னு பேர் சொன்ன, கருணாநிதினு பேர் சொன்னதுக்கே எந்திரிச்சு சாரி சொன்னாரு.
அப்படி சொல்லக்கூடாது, சாரி அப்படின்னு சொன்னாரு. அந்த பண்பு அவர்கிட்ட வந்து இருக்குல்ல. அதே சபாநாயகர் தானே, எம்எல்ஏ தானே, அவரு சொல்றாருல இதெல்லாம் அவை குறிப்புல இருந்து நீக்கப்படுது ஆளுங்கட்சி, அந்த பண்பு இருக்குல்ல. அது எதுவுமே உங்ககிட்ட இல்லையே. அதுதானே பிரச்சனையே. நாங்க தான் அரசியலே, நாங்க தான் வானாளாவி இது எங்களுக்கு இருக்கு, நாங்க சொஞ்சது அப்படி, நாங்க இதை சொன்னோம் அதை பண்ணோம் நீங்க பேசுறீங்க. ஆனா இந்த பண்புலாம் இருக்க மாட்டேங்குது. இதெல்லாம் சாதாரண அடிப்படையான விஷயம் தானே, இதுவே உங்களுக்கு தெரியல. அதுல கட்சியில கட்டுப்பாடும் கிடையாது, யார் என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், அவ்வளவுதான் அதுல இருக்கு. அதே மாதிரி அவர் தான் இதுவும் சொல்லியிருந்தாரு. இது மாதிரி அது நேரத்தைக்கு நைட்டு வந்து இங்கே போயிருக்காரு, நம்ம சேகர் பாபு அவர்கள் இருக்காருல்ல, அங்கே போய் என்ன பேசியிருக்காருன்னா, நானும் போனேன் 10 மணிக்கெலாம் போனேன், சீக்கிரம் எந்திரிச்செல்லாம் போனேன், சரி நீக்காவது இந்த ஃபைல் ஏதாவது ஓப்பன் பண்ணணும்னா 74 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னமும் அது வந்து ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. அவரு 12ஆம் தேதியே சொல்லிட்டாரு ஓப்பன் பண்ணுவீங்கன்றதுக்காக தான் நான் சட்டமன்றமே வரேன், நீங்கள் அதுவும் ஓப்பன் பண்ணல, சி என்னது இதுன்னு நானும் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்றாரு. அது 12ஆம் தேதியே ஃபைலை கொண்டு போய் அவர் அங்கே வச்சுட்டாரு. இன்னைக்கு தேதிக்கு இன்னும் ஆயிடுச்சு, 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆமாம், அதுதான் அவரே சொல்லிட்டாருங்க, பண்ண வேண்டிய நேரத்துல சரியா பண்ணுவேன், நீங்க கவலையே படாதீங்க. அதுல ஒண்ணும் இல்ல, இருக்கு நிறைய இருக்கு, பெருசா இருக்கு. அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியான நான் தான் திருப்பி அதான் சொல்றேன். அவங்களுக்கு என்னன்னா, சில விஷயங்கள் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிருது என்ன ஏதுன்னு விவரம் அந்த அதிகாரிகள் மூலியமா போயிடுது. அதனாலதான் அதை வந்து சரி ஓகே, அவசரப்பட்டு சில விஷயங்களை செஞ்சு நம்ம இதாகிறதுக்கு பதிலா வெயிட் பண்ணி ஒரு பெரிய சம்பவமா செய்வோம். நீங்க பாருங்க, அந்த ஃபைலால ஒரு பெரிய சம்பவம் காத்திருக்கு. இவங்க வா கொடுங்க வான்றாங்கல்ல, இதுக்கப்புறம் பாருங்க என்னென்ன பேசுவாங்க பாருங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சி, இந்த தைரியம் இல்லாத முதலமைச்சர், மூளை இல்லாத முதலமைச்சரோட வரிசையா நடக்கும். அரஸ்ட் இல்லையா, பயம் நடக்குது, பயம் வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அதனால என்னென்னலாம் நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. நீங்க வெடி வச்சது மாதிரிலாம் ஓடுவாங்க, உறுதியா ஓடுவாங்க, கவலையே பட வேண்டாம். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லியிருக்காரு, எனக்கு சேகர் பாபு அவர்கள் மேல எனக்கு வந்து கோவம்லாம் ஒன்றும் கிடையாது, கொலவெறி தான் இருக்கு, கோவம்லாம் இல்லை. சின்ன வருத்தம் லைட்டா அப்படியே ஒன்று, ஏன்னா அப்பா தோத்துட்டாரு நம்ம குளத்தூர்ல எல்லாம் இதா இருக்குது, மற்றபடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அது உன் மேல இருக்கிற உரிமை, அந்த உரிமையில தான் நான் வந்து இந்த மாதிரி, அந்த உரிமையில தான் உங்களுக்கு கடைசியில உட்கார வச்சிருக்காங்க. பாத்துக்குங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் அப்போ ஏதோ ஒன்று இருக்குது, அவர் மேல வந்து தனிப்பட்ட ஏதோ ஒன்று இருக்கு. நம்ம தான் முன்னாடியே சொல்லிட்டோமேயா, கிச்சன் கேபினெட் செம்ம காண்டில் இருக்காங்க, இப்போ வாயிலே வந்துருச்சு இல்ல, வீட்டு பக்கம் வராதீங்கன்ட்டாங்க. அரஸ்ட் அப்ப கூட உன்னை எவன் போக சொன்னதுன்னு கேக்குறாங்க. வீட்டு பரந்தாமங்கிட்ட பேசுற அளவுக்கு கூட சேகர் பாபு கிட்ட இது இல்ல, கான்வர்சேஷன் இல்ல. வீட்டு வாசல்லே நிக்கிறதா போறதான்னு தெரியாத அளவுக்கு தான் வந்து இருக்காரு. ஸோ இந்த லெவல்ல தான் வந்து இருக்கு அவருடைய நிலை. அதனால ஏதோ சொன்னார்ல, முருகன் ஓட்டு போடுறதா மட்டும் ஓட்டு போடுற உரிமை இருந்தா நாங்க செஞ்ச திட்டங்கள்லாம் பார்த்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அவர் ஓட்டே போட்டிருப்பாரு. முருகன் மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாரு. ஏசு, அல்லா, மாரியம்ம, மத்த எல்லாரும் வேற யாருக்காவது ஓட்டு போட்டுருப்பாங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அப்ப முருகன் விட்டு அண்ணனுக்கு இல்லையா? அது முப்பாட்டன் தானே. முப்பாட்டன் நீங்க எடுத்துட்டு வரணும் எங்க இருந்தாது, அவங்கதான் ஓட்டு போடுவாங்க, கூட்டணியில இருக்காரு. அதனால அவங்க முருகன் வந்தா கூட வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவாரான்னு தெரியல, கஷ்டம் தான். யோசிச்சு பாப்பாரு, என்ன பண்ணிருக்கீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்காக கூட முழுக்க பண்ணிருக்கோம், அந்த கோயில் அதை பண்ணிருக்கோம். ஆமா, அதுல நிறைய ஏதோ பேமெண்ட் பெண்டிங் வரல, அதுல அடிச்சிட்டீங்கன்னு சொன்னாங்களே. முருகா அதை நம்ம அப்புறம் பேசிப்போம், இப்ப நீ ஓட்டு போற எடுத்து சொருகிடுவேன், வேலை இதெல்லாம் போட முடியாது. ஓகே முருகா அப்படின்னு வந்திருப்பாரு. அப்புறம் மரிய வில்சன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, நானே சாட்சி, எதுக்குங்க என்கிட்டயும் வாங்கினாங்களே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ஸ்கூல் காலேஜ் நடத்துறேன், இதெல்லாம் நீங்க வெளியே போய் கேட்குறீங்க, என்கிட்ட கேட்டா நானே சொல்லுவேன், எங்க எப்போ எப்படி எத்தனை மணிக்கு எத்தனை நோட்டு என்ன கலர் ட்ரெஸ் எல்லாத்தையும் நானே சொல்லுவேன், ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்றாரு. உடனே மிரட்டினாங்க வாங்கினாங்க. உடனே நம்ம பண்பில் மகேஷ் வந்துட்டாரு, வந்து இந்த மாதிரி அதெல்லாம் யார் ஜெயில போட வேண்டியதானே, யார் என்னன்னு சொல்லுங்க, உங்களை தான் போடணும், வேற யாரும் போடுறது. கொடுத்தேன்னு ஒரு ஒத்துக்கிறாரு, அவரை பிடிச்சி ஜெயில போடாம இன்னும் வாங்கின எங்களை பிடிச்சி ஜெயில போடுறீங்க. 2 பேரையும் போடுங்க, கொடுத்தவரையும் போடுங்க வாங்கினவரையும் போடுங்க. வாங்கினவர் தான் உள்ள இருக்காருல்ல, ஆமா, கொடுத்தவரையும் வேணா கைது பண்ணி போட்டுக்குங்க, அதனால என்ன தப்பு இருக்கு? போலையே அவரு போலங்க, மெயின் இன்னும் மாட்டல. அதான் சொல்றேனே, கொஞ்சமா தான் இது அவசரப்பட்டு நடந்துதான் ஏதோ ஒண்ணு தப்பாயிடுது. கொஞ்சம் பொறுமையா தான் சில விஷயங்கள் நடக்கும், கொஞ்சம் காத்திருப்போம். அந்த போயிட்டு தான் இருக்குது, அந்த 100 கோடி அந்த வழக்கு தான் போயிட்டு தான் இருக்குது. டிடிவி தினகரன் அவர்கள் தான் பேசுகிறாரு. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க,
டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. செங்கோட்டையன் அவர்கள் வந்து யாருன்றது அதிமுக தான் வந்து அவர் வந்து இது பண்ணிருச்சு. இன்னைக்கு அவர் வந்து பெரிய ஆள்லாம் நீங்கள் வந்து எலிவிட்லாம் கொடுக்காதீங்க அப்படின்லாம் சொல்லி போட்டிருந்தாரு. இது ஒரு நியூஸ்னு ஒரு கன்வே பண்ண நியூஸ்ன்னு இல்ல, இன்னைக்கு அங்க போய் இன்னும் உங்களை வளர்த்து விட்ட கட்சி அதிமுக தான். இன்னைக்கு அதை நீங்க அழிக்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? உங்களோட புத்தி எப்படிப்பட்ட ஒரு புத்தின்றது இதுல இருந்தே தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டாரு. இந்த புத்தியை பத்தி யார் பேசுறது? டிடிவி தினகரன். அதாவது அதிமுகவை அழிக்கணும், அதுல இருந்து ஆட்களை எடுக்கணும், அதாவது அதை கைப்பற்றணும், ஆமா, அப்புறம் அதை தோக்கடிக்கணும்னு வேலை செஞ்சது இவரு. ஆமா, செங்கோட்டையன் என்றால் யார் என்பதை உலகிற்கு அடையாளம் கட்டியது அதிமுக. யார் இல்லைன்னா யாரோ சிலர் மீது உள்ள கோபத்தால் அந்த கட்சியை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கும் அளவுக்கு வன்மம் கொண்டவராக அவர் உள்ளார். இவரு செங்கோட்டையன், ஓபிஎஸ் எல்லாரும் சேர்ந்து தானே அந்த இதுக்கெல்லாம் போனாங்க. சசிகலா எல்லாரும் சேர்ந்து தானே அந்த முத்துராமலிங்க தேவரோட அந்த இதுக்கு போயிட்டு எல்லாம் ஒன்னா தானே, ஒரே கார்ல எல்லாம் ஒன்னா தானே பயணிச்சாங்க. அப்ப தெரியாதாமா? அப்ப அழிக்கிறதுக்காக தானே நீங்க தயார் நிலையில இருந்தீங்க. எனக்கு வெளில வரல, இப்பதான் தெரியுது. ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டு கட்சியவே அழிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை கும்பகரண மாதிரி தூங்கி எந்திரிச்சு வந்து ஒரு ட்வீட் போடுவார். அதுக்காக நம்ம ஒரு டைம் வேஸ்ட் பண்ணி பேசிட்டு இருக்க முடியுமா? தட்டி விடுங்க, தமாசா இருக்கும் அதெல்லாம். அவ்வளவுதாங்க. அவ்வளவுதான். சாயந்தரம் தான் நிறைய இருக்குது. கண்டிப்பா முடிஞ்சிச்சு. எது சொல்லணுமா என்னன்னு தெரியல, ஆனாலும் சொல்லுவோம். சாயந்தரம் வீடியோவில் வந்து இன்னைக்கு காலையில் நடந்த சட்டமன்றத்தை பற்றி நம்ம சாயந்தரம் வீடியோவில் பேசுங்க. மிக்க நன்றி. மகிழ்ச்சி.